பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எரேமியா 29வது அதிகாரம் 13வது வசனம். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே நீங்க என்ன தேடுங்கப்பான்ட்டு. தேடுறது அப்படின்னா நீங்க ஒரு பொருள் வச்சுருக்கீங்க, ஒரு போனா இருக்கட்டும், ஒரு தங்கமா இருக்கட்டும், ஒரு செயினா இருக்கட்டும், ஒரு வாட்சா இருக்கட்டும், நீங்க அதை தொலைச்சிட்டீங்க, உங்க வீட்டில் தான் அது இருக்குங்க. ஆனா நீங்க எங்க போட்டீங்க அது தெரியல. நீங்க தேடி தேடி கண்டுபிடிப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த பொருள் உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. அதே போலதாங்க ஏசப்பா நமக்கு ரொம்ப முக்கியங்க நம்ம வாழ்க்கைக்கு. ஏசப்பாவை நம்ம தொலைக்கலங்க, ஆனா நம்ம வீட்டில் தான் இருக்காரு. நம்ம அவரை கண்டுபிடிக்காமலே இருக்கோம். எப்படின்னா நம்ம பைபிள் படிக்காமல. இத்தனை நாள் நீங்க வீட்டில் இருக்கீங்களா? எத்தனை பேர் நீங்க பைபிள் டெய்லியும் கரெக்டாக படிக்கிறீங்க? யோசிச்சு பாருங்களேன். டெய்லியும் வீட்டில் தான் இருக்கீங்க. நான் 10 மணிக்கு எழுந்துக்கிறேன், 11 மணிக்கு எழுந்துக்கிறேன்லாம் நிறைய பேர் என்கிட்டயே சொல்றீங்க. அதெல்லாம் எந்த விதத்துல நியாயம் எனக்கே தெரியலங்க. ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா அதிகாலையில இருந்து ஜெபிக்கிற பிள்ளையா மாறணும், பைபிள் படிக்கிற பிள்ளையா மாறணும். நீங்க மாறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா முடிஞ்ச அளவுக்கு ப்ரேயர் பண்றதுக்கும் உங்களை ஒப்பு கொடுத்து பைபிள் படித்து ஒப்பு கொடுக்கும் போது கண்டிப்பா ஏசப்பா சொல்றாரு, மகனே மகளே உன் பிரச்சனையை உன் சூழ்நிலையை நான் மாத்த போறேன் அப்படின்னு. ஏசப்பா நம்ம வாழ்க்கையில அற்புதம் செய்யணும் ஆசைப்படுறேன் தானே. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஆசைப்பட்ட மட்டும் போதாது, அதுக்கான தகுதி உள்ள பாத்திரமா நம்ம மாறணுங்க. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ.